என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பருப்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இந்த தக்காளி பருப்பு அடிக்கடி பண்ணுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் பண்ணிடலாங்க. செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். சாதம் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, கழுவின பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கிட்டு ஒரு 600 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். பருப்பு பொங்கி கீழே தட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு நான் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் பருப்பு வந்து எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்தளவுக்கு நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கிட்டா போதும். இப்போ மற்ற லேசாக கழுவிக்கலாம். இந்த பருப்பு கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையுமே இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பருப்புக்கு இந்த மாதிரி பூண்டும் சீரகமும் இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம பருப்பை தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வத்தலும் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குக்கரை அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு பருப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. வாசமே சும்மா ஜம்முன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 கரண்டி ஊற்றலாங்க. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்றேங்க. அப்படியே பிசையும் போதே வயிறு கப கப கபன்னு பசிக்குதுங்க. ஆஹா ஆஹா, இதெல்லாம் வாங்க சாப்பாடு. அப்பளத்துக்காண்டி ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி பருப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.